வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் உலகத்துல ஒரு சூப்பர் சிம்பிளான பவர்ஃபுல் ஸ்ட்ராட்டஜியை பத்தி பார்க்க போறோம். இதுக்கு பேர் காஃபி கேன் இன்வெஸ்டிங். சோரப் முகர்ஜி அவர்கள் எழுதப்பட்ட ஒரு பிரபலமான புக். லோ ரிஸ்க் லாங் டைம் வெல்த் பில்ட் பண்ணணும்னா இது கண்டிப்பா உங்களுக்கான வீடியோ. அந்த காஃபி கேன் அப்படின்னா என்ன? அமெரிக்கால பழைய நாட்கள்ல மக்கள் தங்களது விலைமற்ற பொருட்களை ஒரு காஃபி கேன்ல வைத்து மண்ணில் புதைத்து விடுவாங்க. சில வருடங்களுக்கு பிறகு அதை எடுத்து பார்ப்பாங்க. அதே மாதிரி அந்த புத்தகம் சொல்றது, நல்ல குவாலிட்டி உடைய நிறுவனங்களின் பங்குகளை வாங்குங்க, அதை 10 வருடங்கள் அல்லது அதற்கும் மேல் வைத்திருங்க. ஷார்ட் டைம் ஃபிளக்சுவேஷனை பதில் சொல்லாம லாங் டைம் வெல்த்துக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த காஃபி கேன் போர்ட்போலியோ உருவாக்க 2 முக்கிய ஃபில்டர்கள் வைத்திருக்கணும். ரெவென்யூ growth கிரேட்டர் than 10%, கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக. ரோஸ் கிரேட்டர் than 15%, அதே கால அளவில். இந்த 2 மெட்டார்ஸ் பூர்த்தி செய்யும் நிறுவனங்களே தான் கன்ஸ்டன்டாக வளர்ந்து உள்ள நிறுவனங்கள். அந்த மாதிரி சில இந்தியன் எக்ஸாம்பிள்ஸ்: ஏசியன் பெயிண்ட்ஸ், HDFC பேங்க், டைட்டன், மெக்ரோ. இங்கு முக்கியமானது என்னன்னா, நீங்க வாங்கின பங்குகளை பார்த்துட்டு அடிக்கடி வாங்குறது விற்கிறது இல்ல. நீங்க பண்ண வேண்டியது வாங்கி வைக்கணும், காத்திருக்கணும். அந்த பொறுமையால தான் காம்பவுண்டிங் நடந்துச்சு, பெரிய வளர்ச்சி கிடைக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜினா 10-15 வருடம் தொடர்ந்து வச்சிருந்தா 20-25% இயர்லி ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அதாவது 1 லட்சம் 10 வருடங்களில் 10 லட்சம் ஆகலாம். அதுவும் லோ ரிஸ்க் லோ மெயின்டெனன்ஸ்னு சொல்லலாம். இது வேலை செய்யறது ஏன்? ஏனெனில் நல்ல குவாலிட்டி உடைய கம்பெனிஸ் தான் கன்ஸ்டன்டா வளர்ச்சி காட்டுது. அவங்க ப்ராஃபிட்ஸை பேக் பண்ணி மேலே இன்வெஸ்ட் பண்றாங்க. அதுல நம்ம இருந்தா அது நம்முடைய பணத்தையும் வளர்க்கும். சரி, இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கு. ப்ரோஸ்: ஈஸி அண்ட் சிம்பிள், லாங் டைம்ல நல்ல ரிட்டர்ன்ஸ், குறைந்த எமோஷனல் ஸ்ட்ரெஸ். கான்ஸ்: 10 வருடங்கள் காத்திருக்க வேண்டும், சில பங்குகள் வேலை செய்யாமல் போகலாம், ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் இல்லாமல் இருக்கும். ஆனால் ரியல் வெல்த் பில்ட் பண்ணணும்னா இந்த பேஷன்ஸ் தான் தேவை. நீங்களும் உங்க காஃபி கேன் போர்ட்போலியோ உருவாக்க இப்படி செய்யலாம். கடந்த 10 வருடம் ரெவென்யூ growth 10% பண்ணுற கம்பெனியை கண்டுபிடிக்கவும். ரோஸ்: 15% இருக்கான்னு பார்த்துக்கோங்க. 10-15 நல்ல ஸ்டாக்கை தேர்வு செய்யணும். ஈக்குவல் அமௌண்ட்டை வைத்து பங்குகளை வாங்கவும். 10 வருடம் ஹோல்ட் பண்ணுங்க, எந்த நியூஸுக்கும் பதில் சொல்லாம. காஃபி கேன் இன்வெஸ்டிங் வெறும் புத்தகம் இல்ல, இது ஒரு மைண்ட் செட். குயிக் ரிட்டர்ன்ஸ்க்காக காத்திருந்தா மார்க்கெட் ஏமாற்றும். ஆனால் உங்கள் பணத்தை சம்பந்தப்பட்ட சரியான நிறுவனத்துல காமா வச்சிருந்தா காம்பவுண்டிங் உங்களுக்காக வேலை செய்யும். நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் செயல்படுங்க, வெல்த் வந்தே தீரும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நீங்க லாங் டைம் இன்வெஸ்டிங்கை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி நண்பர்களே, சந்திப்போம் அடுத்த வீடியோவில்.